மக்கள் உண்மையிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் வர வர நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலுமே நமக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா மக்கள் சேவை தேவை நம்ம எத்தனை பேர் வந்து இறங்கும் போது உண்மையிலே நமக்கு ஒரு பெருமையா தான் இருக்கு. அதே போல நம்ம பகுதியிலும் சரி, நம்ம மாவட்டத்திலும் சரி, எங்கனாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி, நம்ம இறங்கி நம்ம களத்துல இறங்கி உண்மையிலுமே நம்ம ஒரு உணர்வுபூர்வமா போராடணும்னு சொல்லி நான் வைக்கிறேன். ஏன் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு மக்களும் வந்து நமக்கு கண்ணு முன்னாடி ஒரு பாதிப்பு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம மக்கள் ஜன குரல் அங்க எழுப்புறேன்னு சொல்லி என்னுடைய கருத்தா நான் தெரிவிச்சுக்கிறேன். உண்மை நம்ம மக்கள் ஜனநாயகம் பேரை சொன்னாலே உண்மையிலுமே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் டீம்ல இருந்து நிறைய பேரு மிரள்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஓ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம சமயத்துல கூட நம்ம செல்லிங் பண்ண எல்லாமே அந்த ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அணைப்பூர்ல வந்து அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தோம். அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போனது பாத்தீங்கன்னா அவங்களோட பாதிப்புகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு பாதிப்பும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கு. அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு பாதிப்புகளா இருக்கு. ஒண்ணு கந்து வெட்டியா இருக்கு, ஒண்ணு பாத்தீங்கன்னா மைக்ரோவெஸ் குழு பிரச்சனையா இருக்கு. ஒவ்வொரு குழுலையும் ஒவ்வொரு பிரச்சனை. ஒண்ணு தலைவி பிரச்சனை, பல பிரச்சனையுமே அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அப்ப அதை போய் நாங்க போய் அவங்க சொன்னாங்க ஒரு வாட்டி நீங்க வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்களாத்தான் அழைச்சாங்க. அப்ப அழைக்கும் போது சரி நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்திச்சு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனா நிறைய பிரச்சனை. அதே மறாவது வாரத்திலே பாத்தீங்கன்னா கலெக்ஷன் டீம் அங்க போயிருக்காங்க. அதே ஐடிஎஃப்சில இருந்து போயிருக்காங்க. ஐடிஎஃப்சில இருந்து போயிட்டு நிறைய எல்லாம் பேட்டி எல்லாம் கொடுத்துருக்கீங்க, ஏதோ மீடியா எல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க மக்கள் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுருக்காங்க. ஆமா அப்படின்னு சொல்லி இப்ப அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கு மாதிரி ரொம்ப போர்ஸா வந்து அந்த இடத்துக்கு வந்துருக்காங்க. இப்ப அவங்க சொல்றாங்க என்னன்னே தெரியலீங்க, ஒரு ஆச்சரியமா இருக்குது, நீங்க வந்துட்டு போனீங்க எல்லாம் மீடியா எல்லாம் எடுத்தாங்க, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அமைதியா வாங்கிட்டு போறாங்க. அப்ப அந்த அளவுக்கு நம்ம வந்து விதைச்சிடும். இப்ப அந்த மக்கள் வந்து கண்டிப்பா வந்து நம்மள வந்து தாண்டி வருவாங்க. அதுல பல மாதிரி பல வந்து தூண்டுவாங்க. அவங்களுக்கு போய் தூண்டி விடுறாங்க, அவங்களுக்கே தூண்டி விடுறாங்க. அதுல வந்து மொத்தம் 216 வீடு 216 வீடு இருக்காம மொத்தம் டோட்டல். அப்ப அதுல வந்து 216 வீடுல ஒரு 16 வீடு போக 200 வீடு கடந்து தான் இருக்கு. 200 வீடுமே குழுல வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப அந்த குழுல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பாதி பேர் வந்து இப்படி இருக்காங்க. எப்படி நம்ம வாங்கினா கட்டாம ஓட்டுங்க, அதை எப்படி நீங்க சொல்றீங்க. அப்ப இந்த பக்கம் என்ன சொல்றாங்க, அதை நம்ம வாங்குறோம் தப்பு இல்ல, நம்ம கட்டிதான் ஆகணும், ஆனா வந்து மிரட்டுறாங்க, அதுக்கு நான் கொண்டு கொடுக்குறோம் அப்ப இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ஆதரவு கொடுத்துருக்கோம். கண்டிப்பா வந்து அந்த மக்கள் கூட நமக்கு வருவாங்க, நமக்கு வந்து குரல் கொடுப்பாங்க. கண்டிப்பா இது போன்ற சேவைகள் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஸ்பாட்ல வந்து மக்கள் குரல் அந்த இடத்துல எந்திரிக்கணும். ஆனா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அது மாதிரி செயல்படணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் இப்போ சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு டிவிஎஸ் வந்து நமக்கே ஏற்கனவே போலீஸ்னா பயம் எல்லாத்துக்குமே. ஏற்கனவே நாம எதனால போனோம்னா போலீஸ் இருக்கான், அதனால இது போலீஸா அப்படின்னு எனக்கு ஒரு கருத்து இருந்துச்சு. இத்தனை நாள் தான் கடைசி டீம்ல எங்கேயே போயிருக்கோம், போலீஸ் எனக்கு கருத்துச்சு போலீஸா. அப்புறம் தான் நம்ம ரஜாக் பாய் கூட சொன்ன, அவருக்கு தான் கொஞ்சம் போலீஸ் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பையன் பேசுங்க. அப்புறம் நான் சொன்னேன், அந்த இடத்துல கேட்டேன், உண்மையிலுமே சரியான போராட்டம். வீடியோ வந்து ஊம வீடியோ போச்சு, அது பத்தி பரவாயில்ல. அந்த இடத்துல வந்து பயங்கரமான போராட்டம் தான். அப்ப சுரேஷ் கடைசியா தான் வந்தாரு. தள்ளுமுலாய் போச்சு வா போன்னு பேசிட்டு இருந்தாரு. அப்ப நான் சொன்னேன், இந்த வா போன்னு பேசுறவங்க ஏன் வைக்காத இப்படியே சொன்னேன். வா போன்னு சாப்பிட்டு மரியாதை அந்த மரியாதை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அப்படி அதோட ஆப்பாயி போனால்தான் போய் அலறாங்க. அப்படியே மூணு பேர் இருந்தாங்க, 3 பேரும் அலறாங்க. ஏமா நான் ஏதாவது பேசினேன்னா அப்படின்னு சொல்லி அவங்க அங்க போய் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம யாருக்கும் நம்ம பயப்படுத்தல, நம்ம சட்டப்பூர்வமா போறோம். சட்டத்துக்காண்டி நம்ம அடிமே கிடையாது. சட்டப்பூர்வமா எந்த அளவுக்கு நம்ம இறங்கலாம், நம்ம அடிக்கடிக்கு போகக்கூடாது. சட்டமா இறங்குவோம், பேசுவோம். சட்ட போராட்டம் எந்த நாளும் எவ்வளவு நாள் நம்ம போராடுவோம். கண்டிப்பா வந்து நம்ம மக்களை வந்து காப்பாற்றுவோம். அதுக்காண்டி நம்ம போலீஸ் வராங்க அதெல்லாம் யாரும் பயப்பட வேண்டாம். எந்த ஒரு இதுவுமே எதிர்கொள்றதுக்கு நம்ம ரெடியா இருப்போம். அதை பத்தி எந்த ஒரு இது இல்லை. ரிட்டையர் அந்த பார்த்தா கடைசியில பார்த்தா போலீஸ் ரிட்டையர்டு போலீஸ் கடைசியில் அதான் அந்த ஸ்டாஃப் கூட வந்தவரு இவர் யாரு தெரியுமா, யாருங்க ரிட்டையர்டு போலீஸ் எஸ்ஐ சொல்லிட்டு அவர் போய் கெஸ்டா உட்காந்துட்டாரு. பையன் போய் ஆளா பார்த்தா கேட்டு வாட்ச்மேன் மாதிரி இருக்காரு. அந்த பையன் போய் உட்காந்துட்டாரு. போய் உட்காரதான் அப்ப இவரு சிரிக்கிறாரு. இருந்து ரிட்டையர்டான போலீஸை பிறகு எனக்கு வேலை வந்துச்சு. இந்த இடத்துக்கு என்ன வேலை, அதையதான் அந்த இப்ப அவங்க சரியில்லை ஒரே அவங்க ஒரு சின்ன பிளே பண்ணிட்டாங்க, பயந்துட்டாங்க. அவங்க இன்னும் ஆமான்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவருக்கு அனல் பிறந்திருக்கு அந்த இடத்துல. அப்ப அந்த இடத்துல வந்து
நிறைய எதிர்த்து கேட்டான். அப்புறம் பண்ணா அவரே ஆஃப் ஆகி கிளம்பிட்டாரு. நாங்க எதுவுமே சொல்லலைங்க. நாங்க வண்டியை பார்க்கணும்னு தான் சொன்னோம். எதுக்கு வண்டியை பாக்குறீங்க, வண்டி எதுக்கு பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நாங்க போராடி இப்ப வீடியோ எல்லாம் போடக்கூடாது, வீடியோ போடுவோம் அப்படின்னு. நீங்களும் போடுங்க வீடியோ. நாங்க வீடியோ போடுவோம். போட்டு அந்த போராட்டம் வந்து எல்லாம் போயிட்டாங்க. அமைதியா போயிட்டாங்க. அது மாதிரி நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து வருவாங்க, அதை நம்ம எதிர்கொள்ளணும். சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க.